செகண்ட் லவ் இன்னைக்கான எபிசோடில் சொன்ன மாதிரி 2 எவிக்ஷன் பண்ணிட்டாங்க மக்களே. நேற்று ஒரு 2 பேர் எவிக் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு ஒரு 2 பேரை சேர்த்து எவிக் பண்ணியிருந்தாங்க. நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் போல இருக்குது. அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் எதன் அடிப்படையில் நடந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் அந்த கேள்வி பதில் ஒரு செஷன் நடந்தது. அந்த ஒரு பதில் செஷனில் ஒரு பக்கம் வெக்கே ஒரு பதில் சொல்லியிருப்பார். அந்த வெக்கேவோட பதிலால் பிரியங்கா ரொம்ப அப்செட் ஆகிட்டு திரும்ப மோதலில் போயிட்டாங்க. இவங்களுக்கு எப்பவுமே ஒரு வழக்கம் இருக்குது, வீக்கெண்டு சண்டை போடுறது, அடுத்து வீக் டேஸில் சால்வ் பண்ணுறது. இதுதான் ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அப்படி என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வீடியோவை ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற நபர்கள் அதிகமாக இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பாண்ட் நல்லா இருக்கணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், கிளாரிட்டி இருக்கணும். குறிப்பாக அந்த கிளாரிட்டி கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லையா? அதை தான் ஃபஸ்ட்டு கேள்வி எழுக்கிறாங்க. ஸோ குறிப்பாக போன வாரம் ஒரு ஆர்ட் ஷேப்பில் ஒரு ஆர்ட்டை கொடுத்துருப்பாங்க 2 பேருமே. அப்போ தினேஷும் வீணாவும் எழுது என்ன ஆர்ட்டை பத்திரமா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக என் டேபிள் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறேன் மேடம்ன்ற மாதிரி தினேஷ் பேச, எப்பா நான் அந்த ஆர்ட்டை கேட்கலப்பா, இந்த ஆர்ட்டை அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே வீணா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு உடஞ்சி போன ஆர்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பாக எடுத்துன்னு இவர் தான். 2 பேரும் நல்லா பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஸோ 2 பேருக்குமே சிமிலர் தாட்டாக இருக்குது. ஸோ அதில் சண்டை போட்டாலும் அன்றைக்கே சால்வ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் சண்டை முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு என்ன புரிதல் வருதுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்கோம். குறிப்பாக ரெக்ஸுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ரெக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தினேஷ்குள்ளே இவ்வளோ பொசிசிவ்னஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தினேஷ்குள்ளே இருக்குன்னே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த சண்டை மூலியமா எங்களுடைய பாண்ட் ஸ்ட்ராங்கர் மேலே ஸ்ட்ராங் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. இதனால இவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. அடுத்து ஆபித் மற்றும் நிவேதிதா, இவங்களோட ஆர்ட் இப்போதான் ரொம்ப பிரேக். ஆல்ரெடி இப்படி இருந்தது, இப்போ பாதியாக பிரிஞ்சுக்கிட்டு வர நிலைமையில தான் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஆனால் அவங்க சொல்றது என்னன்னா, இஷ்யூ ரிசால்வ் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டபோது ரிசால்வ் ஆகலையா அப்படின்னும் போது ஆபித் அண்ட் நிவேதா என்ன சொல்றாங்க, இல்லை அர்ஜென்ட்டாக ரஷ் பண்ணாத மாதிரி எங்களுக்கு ரிசால்வ் ஆயிருச்சு, இப்போ எங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த மாதிரிலாம் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உடனே ரம்யா கிருஷ்ணன் மேம் ஜம்பிங் டாக்டிக்ஸ் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஆபித் ஒரு பாயிண்ட்ல மோனிஷா பக்கமே போயிடலாமா அப்படின்னும் போது, இல்லை மேடம் அப்படிலாம் தாட்ஸ் இல்லை, அப்புறம் ஏன் அந்த ஒப்பீனியன் கேட்டீங்க, இல்லை கான்வர்சேஷன் அப்படி நடந்தது, அதனால அவர் இன்வால்வ் ஆனார், அதனால இது நல்லதா கெட்டதான்னு கேட்டுனேன். ஸோ இதன் மூலியமா எங்களுடைய பாண்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, தாண்டி இதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் உருவாக்கலன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல அவர் மாட்டிக்கிட்டார். அதனால என்ன பண்ணோம்னா, இப்போ அந்த இடத்துல வீடியோ ஃபுட்டேஜ் போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவர் மோனிஷா கிட்ட போய் சேர்ந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்காது. ஓ இதனாலதான் நீ மோனிஷா கிட்ட போய் சேர்ந்தியான்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின் வந்துருன்றதால திரும்ப இது கூட பேட்சப் பண்ணாதான் நமக்கு நேமும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு போல. வேற வழியும் கிடையாது அவருக்கு, அந்த ஆப்ஷனுக்கு தான் போய் ஆகணும். அடுத்து நேகான் தேஜஸ், அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நாங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறது தான் ரியல் லைஃப். நான் அழுவுறது கூட உண்மையான கண்ணீர் மூலியமாக தான் நான் அழுவுறேன், பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஈழப்பாய் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நேகா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுக்குள்ள உண்டான ஃபைட்ஸ் எல்லாமே எங்களுக்குள்ள இன்னும் புரிதலை தான் ஏற்படுத்தியிருக்கு. எத்தனை பேர் இதே டைலாக் சொல்லுவீங்கன்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் ஐ எம் எக்ஸாஸ்டட், ஃபைண்ட் சம் ஒன் எல்ஸ், இந்த மாதிரிலாம் ஏன் பேசுனீங்கன்ற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேம் கேட்க, இல்லை நானும் ஒரு ஹியூமன் தானே மேடம், எனக்கும் கோவம் வரும்ல, ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத இவர் சொல்கிறார். அடுத்து கிளீன்லினஸ், நாஸ்டி, இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, பட் அவரும் நாங்கள் 2 பேரும் இன்டென்ஸாக இருக்கிறதால விட்டு கொடுத்தல் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு விட்டு கொடுத்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே ஸ்மூத்தாக குட்டாக போயிட்டு இருக்கோன்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசி முடிக்கிறாங்க. அடுத்து பிரியங்கா அண்ட் வெக்கே, ஐ எம் நாட் மெச்சூர் என்ஃப் டு ஹேண்டில் லிவ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரம்யா கிருஷ்ணன் மேம் கேட்குறாங்க. இல்லை சுச்சுவேஷனுக்கு அந்த கோவம் என்ன சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம தான் மேடம் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன். இப்போ அவங்க கரெக்டான விஷயத்துக்கு கோவப்படுறாங்க தான், கரெக்டான விஷயத்துக்கு இன்டென்ஸாக கோவம் வரும், அதெல்லாம் இல்லை அப்படின்னும் போது அங்கே சொல்லிடுறாரு, சரி எனக்கு பிடிக்கும் ஆனா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க ரம்யா கிருஷ்ணன் மேம். அப்போ இல்லை இவனுக்கு பார்த்தீங்கன்னா 50-50 தான், ஸோ அதில் ஸ்ட்ராங் கிடையாது, எனக்கு இவனை பிடிக்கும் 50-50 தான், ஆனால் இப்போ அது ப்ரோக்ரஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோகுது, பட் இவன் ரொம்ப எமோஷ்னலான பர்சன்,
அந்த எமோஷனல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பதிலே வராதுன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் இவங்க கேட்டதுக்கு பதிலே ஒழுங்கா சொல்லியிருக்க மாட்டாங்க. நமக்கும் அதான் சரியில்ல. ஆனானா என்ன அப்படின்னும் போது இல்லைன்ற மாதிரி தான் மேடம் இருக்கு. அவனை பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதிலுமே ஒழுங்கா சொல்ல மாட்டார். ஸோ 2 பேருக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது லவ்வா போகுமா போவாதான்றது எனக்கு டைம் வேணும் மேடம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அங்கே 2 பேருக்கு பிரச்சனை ஆயிரும். அப்படியே அந்த பிரச்சனையாகி காம் டவுன் பண்ணியிருப்பாங்க. முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் அண்ட் மோனிஷா எங்க 2 பேரும் 50-50 அந்த 1% வந்தாலும் எங்களுடைய பாண்ட் என்ன எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். மற்றபடி இப்போதைக்கு வந்து நாங்கள் 2 பேருமே ஃபர்தர் ப்ராசஸில் இருக்கோம், தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மேடம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரம்யகிருஷ்ணன் மேடம், இந்த வீட்டில் ஸ்ட்ராங் கப்புள்ஸாக இருக்கிற தினேஷ், வீணா, தேஜஸ் அண்ட் நேகா, பிரியங்கா அண்ட் வெக்கே இந்த 3 பேருமே அடுத்த வாரத்துக்கு போயிடுறீங்க. இப்போ மிச்சம் 2 பேர் இருக்கீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிவேதிதா, ஆபித், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் அண்ட் மோனிஷா. இதில் யார் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அந்த ஒரு ப்ராமிஸை கொடுங்கன்னும் போது நிவேதிதா, ஆபித் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்கோம், நாங்கள் அஷூரன்ஸாக இருக்கோம், நாங்கள் எங்களால் 5th வீக் போயிட்டு எங்களால் இதெல்லாம் பண்ண முடியுன்றதை கொடுக்குறாங்க. ஆனால் இதே மோனிஷா அண்ட் ரெக்ஸில் வந்து அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. அந்த 1% அந்த 5th வீக் போனாலுமே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணுன்ற பாயிண்ட்ல தான் இருக்காங்க. டைம் வேணும்னாலுமே அதுக்கப்புறம் ஷோவே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த டைமிங் கொடுத்து ஒரு யூஸும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் எலிமினேட் ஆவறீங்கன்னு சொல்கிறாங்க. எலிமினேட் ஆவறீங்கன்னும் போது பிரியங்காவோட மூஞ்சி மாறி போச்சு. ஏன்னா இத்தனை நாளாக பிரியங்கா அண்ட் மோனிஷா ஒன்னா டிராவல் பண்ணிட்டு சடனாக எலிமினேட் ஆகணும் போது அவங்கள அக்செப்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனுடைய வெளிப்பாடுகள் பார்க்க முடிஞ்சு. உடனே பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து நானும் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவ இல்லாமலாம் இருக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அழுகை நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டஸ்டன்ஸை பற்றி இவங்க பாராட்ட அவங்க இப்படி பாராட்டன்ற மாதிரி மாற்றி மாற்றி போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸை வந்து தினேஷ் பாராட்டினதும் தினேஷை ரெக்ஸ் பாராட்டினதாக இருக்கட்டும், ஆபித் அண்ட் மோனிஷா பேசி சென்ட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. என்னதான் ஒரு ஷோவில் இதுவாக இருந்தாலுமே அந்த முரண்பாடோட போகாமல் கடைசியில் எல்லாத்தையும் பேசி அவங்கள பாராட்டிட்டு போகிற விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. ஸோ வெக்கே மோனிஷா அண்ட் ரெக்ஸ் ஆர் எலிமினேட்டட். மிச்சம் இருக்கிற அந்த 4 கப்பிள்ஸ் வந்து ஃபினாலே வீக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த ஃபினாலே வீக்கில் இருக்க போகிற ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்ட்ராங் கப்புள்ஸாக நீங்கள் ஆகணும், ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கணும், குட்டான டிசிஷன் எடுக்கணும், ரைட்டான டிசிஷன் எடுக்கணும். என்ன டிசிஷன் பார்த்தீங்கன்னா ரிங்கு மாற்றணும், என்கேஜ்மெண்ட் பண்ணணும். அதுதான்ற மாதிரி தான் அந்த வீக்கில் சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ரிங்கு மாற்றிட்டு ப்ராமிஸ் பண்ணணும். அது ஃபினாலே வீக்கில் யார் பண்ணாங்களோ அவங்க தான் வின்னராக மாறுவாங்க போல இருக்கு. பார்ப்போம் அது யார் ஆகுறாங்கன்றது. இன்னும் ஒரு வார காலகட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரியங்கா மற்றும் வெக்கே நேராக ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ பிரியங்கா ஓப்பனாக சொல்லிடுறான், வெக்கே உன்னால் உங்க கூட உன்னால சமாளிக்க முடியாது, ஐ எம் டைம்டு, போதும் போதும் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்ல உடனே என்ன இப்படி சொல்கிற, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இல்லை அந்த ஒரு மூமெண்ட்டு என்னை பொறுத்தவரையும் இந்த மூமெண்ட் ஒன்று பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கல, நாளைக்கு பற்றிலாம் யோசிக்க மாட்டேன், இந்த மூமெண்ட் என்னன்றது தான் நான் சொல்லுவேன் அப்படின்றத ஓப்பனாக பிரியங்கா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அது டேட்டிங் ப்ராக்ரஸ் நான் சொல்லும் போது கூட நீ கலாயின்ற மாதிரி சொல்ற. அப்ப கலாய்ச்சிக்கிட்டே சொல்லும் போது நான் என்னால என்னோட ஒப்பீனியனை ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா, அதை ஸ்ட்ராங்கா எடுத்துக்க முடியுமா பிரியங்கா, நீ சொல்லு அப்படின்றாங்க. இல்ல நான் நீ இப்படி சொல்லலாம், நான் இந்த மாதிரி ஃபாலோ ஆகிட்டு இருக்கேன் மேடம், அது ஒரு ப்ரோக்ரஸ்ல போகுதுன்றது கூட சொல்லலாம், நான் எல்லாத்தையும் கிளியரா தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், உனக்கு தான் புரியல அப்படின்னும் போது உடனே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்ப ஃபினாலே இருக்குப்பா, ஃபினாலேல வந்து ப்ராமிஸ் ரிங் மாத்தணும்னா உன்னால மாத்த முடியுமா? இப்ப அதை மாத்த முடியாதுல்ல, என்னால மாத்த முடியாதுன்றத ஓப்பனா பிரியங்கா சொல்ல, இன்னொரு பக்கம் வைக்க கேட்கிறாரு, சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லுவேன் அப்படின்னு. சொல்ல வேண்டிய இடம்னா இன்னும் ஒரு வாரம் இருக்கு, இப்போ இந்த ஒரு 3 நாள்ல எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு, இந்த ஒரு வாரத்துல நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னன்னா அவங்க இப்பயே ஓப்பனா சொல்லுன்றாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் சொல்றேன்றாரு. அது 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா முடியும், ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஓகே, ஸோ உடனே பிரியங்கா என்ன பண்ணாங்க, டென்ஷன் ஆயிடு, நான் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது, யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஆஷான வேர்ட்ஸ் தான். உடனே வைக்க டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி பேசுகிறவெல்லாம் நிறுத்திக்கோ, கொஞ்சம் ஒழுங்காக லீகலான வேர்ட்ஸை யூஸ் பண்ணு, இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு பிரியங்கா அப்படின்னும் போது, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நான் அப்படி சொன்னது உனக்கு தப்பா, ஐ டேக் பேக் மை வேர்ட்ஸை திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது, நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால பிரச்சனை இல்லை, அது நீ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அதுதான் என்னுடைய பிரச்சனைன்ற மாதிரி வைக்க சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாங்க, உன்னை புல் டவுன் பண்ண மாதிரி இருந்ததா அப்படின்னும் போது, ஆமாம் என்ன புல் டவுன் பண்ண மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி வைக்க சொன்னோன்னே, சாரி ஃபார் தட் அப்படின்னு சொன்னோடனே வெக்கே கிளம்புறாரு. பிரியங்கா ஆல்ரெடி மோனிஷா தோஸ்து போனதால அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க, வெக்கேவும் போனதால் இன்னும் அழுகை அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வெக்கே வந்து கன்சல்ட் பண்ண, நீ என்னை கன்சல்ட் பண்ண தேவையில்ல, நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அவரை துரத்தி விட, அப்படியே போய் இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்த வாரங்களில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு என்னமோ அடுத்த ஒரு வாரங்களில் இந்த ஷோ முடிஞ்ச உடனே நமக்கு அந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ போடுங்க, இதை விட அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுவும் நானும் ரெகுலராக ஒரு கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய் கைஸ்.